हमारे नियम के अनुसार हम आज निर्गमन उसके 8वां अध्याय से कुछ बातों को देखेंगे. நாம் பார்த்து வருகிறபடி நாம் இன்றைக்கு யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். मैंने कल कहा था मिस्र के टोना करने वाले मंत्र करने वाले जो कुछ मूसा ने किया वो सारी बातों का कर सका. நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன் எவ்வாறு மோசே அற்புதங்களை செய்தானோ அப்படியே எகிப்தின் மந்திரவாதிகளும் கூட செய்தார்கள். परंतु वे उससे छुटकारा देने के ताकत नहीं रखे हैं. ஆனால் அவைகளிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய பலனை அவர்கள் அடையாமல் போயிருந்தார்கள். और इसलिए केवल अद्भुत काम से हमें चकित होने की आवश्यकता नहीं, परंतु जो छुटकारा के लिए जो कार्य कर सकता है वही परमेश्वर के क्रिया को साबित करता करके मैंने कल कहा था. இது நிமித்தமாக நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன் வெறுமனே அற்புதங்களை பார்த்து நாம் மயங்கி விடக்கூடாது. அங்கே விடுதலையின் காரியங்களை குறித்து நாம் கவனமுடையவர்களாக அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னேன். 8वां अध्याय के शुरुआत में मूसा ने मेंढकों को भीतर लाने के लिए एक दंड को उनके ऊपर पुकार रहा है. அங்கே 8ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலே பார்க்கிறோம் மோசே ஒரு தண்டனையை அங்கே வரவழைக்கிறான். அது என்ன? தவளைகளை அங்கே பிறப்பிக்கும்படியான ஒரு காரியத்தை அவன் அங்கே கூறுகிறான். प्रभु ने कहा कि तुम अपने लाठी को नदी के ओर दिखा के सारे मेंढकों को शहर के अंदर घर के अंदर खाना बनाने की जगह के अंदर लाने के लिए कहो करके जब मूसा कहेगा तुरंत वो मेंढक सब पूरा देश में चले आया. அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவனுடைய கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்ட சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற தவளைகள் எல்லாம் அங்கே எகிப்தினுடைய வீடுகளுக்குள்ளாகவும் மற்ற எல்லா பகுதிகளுக்காகவும் நிறைந்து விடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். लेकिन 7वां पद को पढ़ेंगे. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். अपने तंत्र मंत्रों से उसी प्रकार मिस्र देश पर मेढक चढ़ा ले आए. अब वहां पर जो टोना करने वाले भी इस प्रकार के कार्य को करने का ताकत रखते हैं. அந்த 7ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? மந்திரவாதிகளும் கூட இந்த காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறது. लेकिन इन टोना करने वाले उसको हटाने का ताकत नहीं रख रहे हैं. ஆனால் ஒரு காரியத்தை பாருங்கள், இந்த மந்திரவாதிகள் அந்த தவளைகளை நீங்க செய்வதற்கு பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். लाने के लिए उनके पास ताकत था. தவளைகளை கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறது. मूसा ने जैसा किया वैसे ही दंड को लाने के लिए उनके पास ताकत रहा. மோசே எப்படி செய்தானோ அப்படியே தண்டனையை வரவழைப்பதற்கு அவர்களிடத்தில் பலன் இருக்கிறது. परंतु आया हुआ विपत्ति से उनको बचाने के लिए उनके पास ताकत नहीं रहा. ஆனால் வந்திருக்கிற ஆபத்திலிருந்து ஜனங்களை விடுவிப்பதற்கு மந்திரவாதிகளுக்கு பலன் இல்லை. इसलिए 8वां पद में फिरौन फिर मूसा और हारून को बुला रहा है. திரும்ப அங்கே 8ஆம் வசனத்திலே பார்வோன் மோசே ஆரோனை திரும்ப வரவழைக்கிறான். इस बात को थोड़ा ध्यान देने के लिए मैं आपसे कहूंगा. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்க உங்களை அழைக்கிறேன். टोना करने वाले लोगों को बर्बाद करने के लिए, लोगों के जीवन को बिगाड़ने के लिए, लोगों के जीवन में बर्बादी को लाने के लिए ताकत तो रखता है. இந்த மந்திரவாதிகள் ஜனங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துப்படுவதற்கு, தண்டனையை வரவழைப்பதற்கு, முழுவதும் சீர்குலைப்பதற்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறது. आज भी व्यापार के विरोध में, परिवार के विरोध में, बच्चों के विरोध में, परिवार के विरोध में कार्य करने के लिए कई टोना करने वाला कार्य करते हैं. இன்றைக்கும் பிள்ளைகளுக்குள்ளாக வியாபாரங்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே மந்திரவாதிகள் अनेक கெடுதலை செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறார்கள். कई परिवार इससे बर्बाद हैं. अनेक குடும்பங்கள் இதிலே சீர்குலைந்திருக்கிறது. और अपने शत्रुओं को, दुश्मनों को, पड़ोसियों को इस प्रकार बर्बाद किए हुए लोगों का संख्या का कमी नहीं है. அதாவது தன்னுடைய சத்துருக்களுக்கு, தன்னுடைய எதிரிகளுக்கு, தன்னுடைய பக்கத்தில் உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களினாலே குலைத்து கெடுத்து போயிருக்கிற காரியங்கள் अनेகம் இருக்கிறது. परंतु उससे छुड़ाने के लिए उनके पास ताकत नहीं है. ஆனால் அவைகளிலிருந்து விடுதலை செய்வதற்கு அவர்களிடத்திலே பலன் இல்லை. वही काम का केवल परमेश्वर ही कर सकता है. அந்த வேலையை வெறுமனே தேவனே செய்ய முடியும். साधारण बात उन्होंने नहीं किया. சாதாரணமான காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. लाठी को सांप बनाया, அங்கே கோலை பாம்பாக மாற்றினார். नदी के पानी को लहू बनाया. அங்கே நதியின் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றினார். अभी मेंढकों को लाने के लिए उन्होंने मंत्र किया. அந்த மந்திரவாதிகள் தவளைகளை அங்கே கொண்டு வருவதற்காக மந்திரம் செய்தார்கள். परंतु जब अभी परेशान हो रहे हैं लोग, ஆனால் இப்பொழுது ஜனங்கள் அதிக கஷ்டப்படுகிறார்களே, लेकिन अभी उनसे छुटकारा देने के लिए उनके
ताकत नहीं। அவர்களாலே விடுதலை செய்வதற்கு அங்கே அவர்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. इस बात को दुनिया को दिखाने के लिए ही इन दंडों को मूसा के द्वारा परमेश्वर ने दिखाया। இந்த காரியங்களை உலகத்தாருக்கு காண்பிப்பதற்காகவே இப்படிப்பட்ட தண்டனைகளை ஆண்டவர் அங்கே வரவழைக்கிறார். और ये भी फिरौन को ये दिखाना है परमेश्वर क्या चाहता है। அதாவது பார்வோனுக்கு இதை காண்பிக்க வேண்டும் தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொல்லி परमेश्वर की मन में लोगों के प्रति क्या प्यार है उसको दिखाना है। தேவனுடைய மனதிலே ஜனங்களை குறித்ததான அன்பு எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டும். परमेश्वर छुड़ाने के लिए चाहता है। தேவன் விடுதலை பண்ண விரும்புகிறார். शैतान परेशानी पहुंचाने के लिए चाहता है। அங்கே சாத்தானோ தொந்தரவுக்கு மேலே கஷ்டங்களை கொடுக்க விரும்புகிறார். इस बात को दुनिया का दिखाने के लिए ही इस प्रकार की घटनाओं को आने दिया। இப்படிப்பட்ட காரியங்களை உலகத்துக்கு காண்பிக்கவே இந்த சம்பவங்களை ஆண்டவர் அனுமதித்தார். जब फिरौन ने देखा कि हमारे लोग हटा नहीं सकते हैं, அங்கே பார்வோன் பார்த்தான் நம்முடைய என்னுடைய ஜனங்கள் தவளைகளை நீக்க முடியாமல் இருக்கிறது. इसलिए हारून और मूसा को बुलाया। இப்பொழுது மோசேயும் ஆரோனையும் அவன் அழைப்பித்தான். और कहता मैं लोगों को जाने दूंगा, நான் உன் ஜனங்களை விட்டு விடுவேன் போக விடுவேன் என்று. लेकिन इस शर्त पर जाने दूंगा, ஆனால் இந்த கண்டிஷனை வைத்து நான் அனுப்பி விடுவேன். मेंढकों को देश से हटाना। நீ தவளைகளை தேசத்திலிருந்து நீக்கிவிடு. और 9वां और 10वां पद में ये पाया जाता है। 9ஆம் 10ஆம் வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். तब मूसा ने फिरौन से कहा, इतनी बात के लिए तू मुझे आदेश दे कि अब मैं तेरे और तेरे कर्मचारियों और प्रजा के निमित्त कब विनती करूं कि यहोवा तेरे पास से और तेरे घरों में से मेढकों को दूर करे और वे केवल नील नदी में पाए जाएं। उसने कहा कल। उसने कहा तेरे वचन के अनुसार होगा, जिससे तुझे यह ज्ञात हो जाए कि हमारे परमेश्वर यहोवा के तुल्य कोई दूसरा नहीं है। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ पर मूसा फिरौन को एक और मौका दे रहा है। இங்கே மோசே பார்வோனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறான். मैं आपके लिए प्रार्थना करूंगा, நான் உமக்காக ஜெபிப்பேன். लेकिन कब ये मेंढक चले जाना है तो वो आप ही के हाथ में है। ஆனால் எப்பொழுது இந்த தவளைகள் போக வேண்டுமோ அது உங்கள் கரத்தில் இருக்கிறது. फिरौन ने कहा कल ये सारी बातें हमसे हटना है। அங்கே பார்வோன் சொன்னா நாளைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தேசத்தை விட்டு போக வேண்டும். देखिए मूसा इस बात के लिए भी मन लगा क्या कहता ठीक है आपके वचन के अनुसार हो। ஆனால் மோசே இந்த காரியத்தில் மனது வைத்து அவன் சொல்லுகிறான் உம்முடைய வாக்கின்படியே ஆகட்டும். उसी प्रकार सारे मेंढक मर गए। அப்படியே எல்லா தவளைகளும் செத்து போயின. लेकिन 15वां पद में हम एक बात को देखते हैं। ஆனால் 15ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். परंतु जब फिरौन ने देखा कि अब आराम मिला है, तब यहोवा के कहने के अनुसार उसने फिर अपने मन को कठोर किया और उनकी न सुनी। प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब आराम मिल गया फिर अपने जगह पर लौट आया फिरौन। அங்கே பார்வோனை பார்க்கிறோம். அவனுக்கு எப்பொழுது லகு உண்டாயிற்றோ இளைப்பாறுதல் உண்டாயிற்றோ திரும்ப பழைய நிலைமைக்கே அவன் அங்கே வருகிறான். कई लोगों का हालत यही है। அனைவருடைய நிலைமையும் இப்படித்தானே. जब आफती आता है, ஆபத்துகள் வரும்போது, जब बातों का सामना करते हैं, அவர்கள் காரியங்களை மேற்கொள்ளுகிற போது, परेशानी से घेरे जाते हैं, பிரச்சனைகளினாலே சூழ்ந்திருக்கிற போது, परमेश्वर के तलाश में रहते हैं, रोते हैं, पीटते हैं, அவர்கள் அழுது புலம்பி தேவனை தேட ஆரம்பிக்கிறார்கள். मन्नतों को मानते हैं। அவர்கள் அங்கே பொருத்தனைகளை அவர்கள் செய்கிறார்கள். परंतु जब हल्का हो जाता है, ஆனால் லகு உண்டாகிற போதோ, आराम हो जाता है, அவர்கள் இளைப்பாறுகிற போதோ, फिर उसके बाद वे सारी बातों को भूल बैठते हैं। எல்லா காரியங்களையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். प्यारों परमेश्वर तो भी छोड़ा नहीं। பிரியமானவர்களே தேவன் இருந்தாலும் கூட அங்கே விடவில்லை. एक और दंड को ला रहा है। இன்னும் ஒரு தண்டனையை கொண்டு வருகிறார். परमेश्वर की इच्छा यही है कि परमेश्वर के लोगों को छुटकारा मिले। தேவ சித்தம் இதுதான், தேவ ஜனங்கள் விடுதலை பண்ணப்பட வேண்டும். लेकिन अभी एक और कदम आगे बढ़ के परमेश्वर कार्य करने के लिए चाहता है। ஆனால் இன்னும் ஒரு அடி முன்னேறி வைத்து தேவன் அங்கே கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். कब तक टोना करने वाला भी साथ साथ काम करेंगे? எதுவரைக்கும் மந்திரவாதிகள் உன்னோடு கூட இப்படி காரியத்தை செய்து காட்டுவார்கள். इसलिए परमेश्वर वहां उनको रोकने के लिए चाहा। தேவன் அவர்களை அங்கேயே முடிக்க விரும்பினார். वो आगे वो लोगों के ऊपर उस प्रकार की बातों को लाने के लिए चाहा जिसको टोना करने वाला कर नहीं सका। அங்கே மந்திரவாதிகள் செய்ய முடியாத செய்யாமல் தடுமாறுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல செய்ய விரும்பினார். पील को लोगों के शरीर में आने दिया। அங்கே பார்க்கிறோம்
पेनगढ़ பேன்களை ஜனங்களுடைய உடம்பு முழுவதும் வரவழைத்தார். और ढील तुर पूरे सब जगह में पाई जाती हैं. அந்த பேன்கள் அங்கே முழுவதுமாக பரவ ஆரம்பித்தது. अभी मंत्रवादियों से ये नहीं हो पा रहा है. இப்பொழுது மந்திரவாதிகளால இது முடியாமல் போகிறது. और तब वे कहते हैं, அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 19वां पद को पढ़िएगा. 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். तब जादूगरों ने फिरौन से कहा, यह तो परमेश्वर के हाथ का काम है। तो भी यहोवा के कहने के अनुसार फिरौन का मन कठोर होता गया। यहाँ जादूगर अर्थात ठोना करने वाला अपने मुंह से अंगीकार करते हैं, हमने जो काम किया ये पवित्र आत्मा से नहीं, परमेश्वर के आत्मा से नहीं, परंतु शैतान के तरफ से. அங்கே மந்திரவாதிகள் இப்படி அறிக்கை செய்கிறார்கள் பார்வோனிடத்திலே, நாங்கள் என்ன காரியங்களை செய்தோமோ அற்புதங்களை செய்தோமோ அது தேவனுடைய வல்லமையினாலே பலத்தினாலே அல்ல, ஆனால் பிசாசுனுடைய ஆவியினாலே நாங்கள் செய்தோம் என்று சொல்லி. प्रभु यीशु मसीह ने कहा, मैंने परमेश्वर की उंगली से भूतों को भगाता हूं. அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். और यहाँ पर वो परमेश्वर का उंगली का मतलब परमेश्वर का आत्मा के बारे में प्रभु यीशु ने कहा. இங்கே தேவனுடைய விரல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இயேசு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर मंत्रवादियों ने, जादूगरों ने इस बात को अंगीकार किया, स्वीकार किया, हम पवित्र आत्मा से इस कार्य को नहीं किए परंतु शैतान के आत्मा से इस कार्य को किए हैं. இங்கே மந்திரவாதிகள் அறிக்கை செய்கிறது என்ன? நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் இந்த காரியத்தை செய்யவில்லை, ஆனால் பிசாசின் ஆவியினால் இந்த காரியத்தை செய்தோம். उनके मुंह से ही परमेश्वर उन बातों का अंगीकार करने की जगह पर उनको लाकर खड़ा किया. அவர்கள் வாயினாலவே அவர்கள் இப்படி காரியத்தை அறிக்கை செய்வதற்கு தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு கொண்டு வந்தார். और उससे एक कदम आगे बढ़ के परमेश्वर ये काम को करने के लिए चाहता है. இன்னும் ஒரு அடி முன்னே சென்று ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். आगे उनके बीच में उस प्रकार के कीड़ाओं को लाया. அங்கே அப்படிப்பட்ட அவர்களுக்கு மத்தியிலே வண்டுகளை தேவன் வரவழைத்தார். अभी उन कीड़ा मिस्रियों के बीच में पाया जाता था, लेकिन इजरायलियों के बीच में, जबकि वे उसी देश में पाए जाते हैं, उनके घर में नहीं. அங்கே வண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே எகிப்தியர்களுக்குள்ளாக இருந்தது, வீடுகளுக்குள்ளாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலரும் அங்கேதான் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வீட்டிலேயோ அந்த வண்டுகள் காணப்படவில்லை. 21, 22, 23 पद को पढ़ेंगे. 21, 22, 23 वசனங்களை वासिயுங்கள். यदि तू मेरी प्रजा को न जाने देगा तो सुन, मैं तुझ पर और तेरे कर्मचारियों और तेरी प्रजा पर और तेरे घरों में झुंड के झुंड डांस भेजूंगा, और मिस्रियों के घर और उनके रहने की भूमि भी डांसों से भर जाएगी. उस दिन मैं गोसेन देश को, जिसमें मेरी प्रजा रहती है, अलग करूंगा, और उसमें डांसों के झुंड न होंगे, जिससे तू जान ले कि पृथ्वी के बीच में मैं ही यहोवा हूँ, और मैं अपनी प्रजा और तेरी प्रजा में अंतर ठहराऊंगा. यह चिन्ह कल होगा. यहां पर देखिए, अभी एक कदम आगे बढ़ के परमेश्वर कार्य कर रहा है. இங்கே ஒரு அடி இன்னும் மேலே சென்று ஆண்டவர் கிரியை செய்கிறார். पहले परमेश्वर ने ये साबित करने के लिए चाहा, नाश करने का अधिकार तुम रखते हो परंतु छुटकारा करने का अधिकार तुम नहीं रखे हो. முதலாவது ஆண்டவர் இதை நிரூபிக்க விரும்பினார், நீங்களோ அழிக்கத்தான் உங்களுக்கு பலன் இருக்கிறது, ஆனால் கட்டுவதற்கு, உருவாக்குவதற்கு, பாதுகாப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடையாது. फिर परमेश्वर ने ये साबित करने के लिए दिखाने के लिए लोगों के बीच में कार्य किया. திரும்ப ஆண்டவர் இதை அங்கே நிரூபிப்பதற்கு ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்தார். पवित्र आत्मा का क्रिया क्या है और भूत प्रीत का क्या क्रिया है? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன, பிசாசின் ஆவியினாலே உண்டாகிற கிரியைகள் என்ன? फिर उससे आगे बढ़ के एक कदम जा रहा है, मेरे लोग और मैं अपने लोगों को सुरक्षा कैसा करता हूं और मिस्रियों के बीच में भिन्नता को मैं कैसा लाता हूं. அங்கே ஆண்டவர் என்னுடைய ஜனங்களை நான் எப்படி பாதுகாக்கிறேன், வித்தியாசத்தை எகிப்தியர்களுக்கு மத்தியிலே எப்படி கொண்டு வருகிறேன் என்று சொல்லி காண்பித்தார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. सारे कीड़ाएं मिस्र देश भर में हैं, लेकिन जहां इजरायली लोग रहते हैं वहां एक भी कीड़ा नहीं है. அங்கே எல்லா வண்டுகளும் முழு எகிப்து தேசத்திலே காணப்பட்டது, ஆனால் எங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்களோ அங்கே ஒரு வண்டு கூட காணப்படவில்லை. इस बात को हम लोगों ने कई कन्वेंशन में यहां पर देखा. இந்த காரியத்தை अनेक நம்முடைய கன்வென்ஷன்
கூட்டங்களிலே இந்த வளாகத்திலே கண்டிருக்கிறோம். हमारे कन्वेंशन में इस बात को लगातार हर एक कन्वेंशन में हम लोगों ने देखा. நாம் இந்த காரியத்தை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டங்களிலும் பார்த்திருக்கிறோம். कन्वेंशन के समय 12,000 लोग यहाँ जुटते थे. கன்வென்ஷன் கூட்டங்களிலே 12,000 பேர் அந்த இடத்துல கூடி வருவார்கள். स्टेशन हमेशा कन्वेंशन दुर्गा पूजा के टाइम में होता था. அந்த கன்வென்ஷன் ஆனது எப்பொழுதுமே அந்த துர்கா பூஜை ஹாலிடேஸ்ல நடக்கும். और उसी समय जहां दिया है वहां पूरा कीड़ाएं आ जाता था. அதாவது எங்கே எல்லாம் விளக்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் முழு பூச்சிகளால சூழ்ந்திருக்கும். रेलवे स्टेशन में लोग खड़े नहीं हो पाते थे, उतना कीड़ाएं रेलवे स्टेशन में पाया जाता था. ரயில் நிலையத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜனங்கள் நிக்க முடியாத அளவுக்கு பூச்சி வண்டுகளால நிறைந்திருக்கும். लोग अपने बत्ती को बंद करके बैठे रहते थे. அங்க ஜனங்கள் தன்னுடைய விளக்கை எல்லாம் தன்னுடைய லைட்டை எல்லாம் அணைத்து அங்கே இருப்பார்கள். लेकिन हम लोग यहाँ पर चारों तरफ खेत से भरा हुआ जमीन के बीच में पाए जाते हैं. ஆனால் நாமோ இங்கே நான்கு புறமும் வயல்களினாலே சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துக்கு மத்தியிலே நாம் இருந்தோம். यहाँ कीड़ाओं का संख्या ज्यादा होना चाहिए. இங்கே பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருந்திருக்க வேண்டும். और हम लोग पूरा लाइट जलाते थे कन्वेंशन के टाइम में. நாம் கன்வென்ஷன் நேரங்களிலே முழு எல்லா லைட்டுகளையும் ஆன் பண்ணி நாம் வைத்திருந்தோம். और तीनों रोड पर पूरा लाइट रहता था. மூன்று ரோடுகளிலேயும் அங்கே முழுவதும் விளக்கு இருந்து கொண்டிருந்தது. और टेंट के अंदर पूरा पूरा हालोजन से भरा रहता था. அந்த டென்ட்டுக்கு உள்ளாக முழுவதும் ஹாலோஜன் விளக்குனாலே வெளிச்சம் காணப்பட்டுச்சு. मीटिंग में आने वाले स्टेशन में परेशान रहते थे. இந்த கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் ரயில் நிலையத்திலே அதிகமாக பூச்சியினால கஷ்டப்பட்டாங்க. लेकिन यहाँ आके देखने के समय एक भी कीड़ा नहीं रहता था. ஆனால் இங்கே வந்து பார்த்தபோது ஒரு பூச்சை கூட அவர்கள் காண முடியவில்லை. एक मच्छर भी नहीं रहता था. ஒரு கொசு கூட அவர்களுக்கு தென்படவில்லையாம். दक्षिण से आने वाले तो आंख लगा के देख रहे थे ये कैसा होता है. தென்னிந்தியாவிலிருந்து வருகிறவர்கள் கண்ணை அப்படியே முழிச்சு பார்த்தாங்க, இது எங்க இருந்தியா இப்படி காரியம் நடக்குது. चारों तरफ के गांव के लोगों का अचंभा होता था. நான்கு புறமும் இருக்கிற கிராமத்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ये कीड़ा का समय है. இது பூச்சிகளின் காலம். कई प्रकार के कीड़ाएं लोगों को परेशान करने का समय है. अनेक பூச்சிகள் வந்து ஜனங்களை தொந்தரவு கொடுக்கிற காலம். उनके आदत के अनुसार दीपावली तक रहने का जरूरत है. அவருடைய வழக்கத்தின்படி இந்த பூச்சானது தீபாவளி வரைக்கும் இருக்க வேண்டி இருக்கிறது. और एक लाइट को छोड़ दीजिएगा जलाते हुए, एक ठोकरी कीड़ा वहां पर निकाल सकते थे. நீங்கள் ஒரு லைட்டை அப்படியே அணைக்காமல் விட்டு விடுங்கள், ஒரு கூடை நிறைய பூச்சிகளை நீங்கள் அதில் அள்ள முடியும். जब हम लोग डेहरियान सोन में रहते थे, एक एक ठोकरी, बहुत बड़ा ठोकरी का कीड़ा उठाते थे एक एक दिन में. நாங்கள் டெகிரியான் சோன்ல வாழ்ந்தபோது ஒவ்வொரு நாளிலும் ஒரு கூடை நிறைய பூச்சிகளை பெருக்கி அள்ளினோம். उसी प्रकार के सीजन में அப்படிப்பட்ட காலங்களிலே हमारे हाथों में परमेश्वर की उपस्थिति ने उन कीड़ाओं को बाहर रखा. நம்முடைய வளாகத்திலே தேவ பிரசன்னம் அந்த பூச்சிகளை எல்லாம் நீக்கி போட்டது. मेरा कहने का मतलब यही है कि आज भी परमेश्वर अपने लोगों को अन्य लोगों के बीच की फर्क को दिखाने का ताकत रखता है. இன்றைக்கும் கூட தேவன் தன்னுடைய ஜனத்துக்கும் மற்ற அந்நிய ஜனத்துக்கும் இடையிலே வித்தியாசத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். आगे 9वां अध्याय में भी एक प्रकार की बात होती है. தொடர்ந்து 9ஆம் அதிகாரத்திலேயும் ஒரு காரியம் காணப்படுகிறது. वहां पर सारे जानवरों के ऊपर एक महामारी को परमेश्वर ने भेजा. அங்கே எல்லா மிருகங்கள் மேலும் ஆண்டவர் ஒரு பெரிய நோயை அனுப்புகிறார். और उसके चलते परमेश्वर ने दिखाया तुम्हारे जानवरों और मेरे लोगों के जानवरों के बीच में मैं फर्क दिखाऊंगा. இது நிமித்தமாக ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஜனங்களுடைய மிருகங்களுக்கும் உம்முடைய ஜனங்களுடைய மிருகங்களுக்கும் இடையில வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று. और उससे परमेश्वर ये दिखाने के लिए चाहता मैं ही ईश्वर हूं. இதன் மூலமாக ஆண்டவர் காண்பிக்க விரும்பினார், நான் தான் தேவன் என்று சொல்லி. और अगर आप पढ़ेंगे वहां நீங்கள் अங்கே வாசித்தால் और 6 और 7 पद को पढ़िए 9वां अध्याय में. 9ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனங்களை வாசியுங்கள். दूसरे दिन यहोवा ने ऐसा ही किया और मिस्रियों के तो सब पशु मर गए, परंतु इजरायलियों का एक भी पशु न मरा. और फिरौन ने लोगों को भेजा, पर इजरायलियों के पशु में से एक भी नहीं मरा था. तो भी फिरौन का मन कठोर हो गया और उसने उन लोगों को जाने न दिया. यहाँ पर फिरौन बेच के घर बेच के इसका जानवर मरा नहीं है करके खोज के पता लगा रहा है. फर्क को परमेश्वर दिखा रहा है. அங்கே பார்வோன் ஜனங்களை அனுப்பி யாருடைய வீட்டில் மிருகங்கள் மரிக்கல, யாருடைய வீட்டில் மிருகங்கள் உயிரோடு இருக்கிறது என்று சொல்லி அங்கே அறிய விரும்பினான். ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்பினார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாம மகிமை உண்டாகட்டும். जब परमेश्वर की क्रिया के सामने शत्रु भी क्रिया करता है,
தேவனுடைய கிரியைகளுக்கு முன்பதாக சத்துருவும் கிரியை செய்கிற போது परमेश्वर एक भिन्नता को दिखाता है। தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறாராம். आज आप और हम आनंदित और मगन हो सकते हैं, நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க முடியுமே. संसार के लोगों में और उदार पाए हुए लोगों के बीच में भिन्नता को परमेश्वर हमेशा हर वक्त में दिखाने के लिए तैयार है। ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் உலகத்தாருக்கும் இடையில வித்தியாசத்தை ஆண்டவர் எப்பொழுதுமே காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். प्रभु हमसे बातचीत करने पाए, தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. परमेश्वर अपने क्रियाओं को जबरदस्त करने के लिए शुरू करता है। தேவன் தன்னுடைய கிரியையை வலுவாக அங்கே ஆரம்பிக்கிற போது एक स्तर से ऊंचा स्तर, फिर ऊंचा स्तर से ऊंचा स्तर में अपने क्रियाओं को दिखाते जाता है। ஒரு அடியிலிருந்து இன்னும் ஒரு உயர்ந்த வலுவான அடிக்கு இன்னும் அதனுடைய மேல்தரமான அடிக்கு ஆண்டவர் உயர்ந்து கொண்டே கிரியை நடப்பிக்கிறார். दुनिया में दोनों ताकतें कार्य करती तो हैं, அந்த கிரியைகளே ரெண்டு பலன்களுமே கிரியை செய்ததை பார்க்கிறோம். परमेश्वर का आत्मा भी अपना काम में लगा है பரிசுத்த ஆவியானவரும் தன்னுடைய வேலையில் ஈடுபட்டார். और शत्रु की आत्मा भी अपना कार्य कर रही है। அங்கே பிசாசின் ஆவியும் தன்னுடைய கிரியை நடப்பிக்கிறது. शैतान की क्रियाओं से भी अद्भुत काम होता है। பிசாசின் கிரியினாலேயும் அங்கே அற்புதங்கள் நடக்கிறது உண்டு. एक वचन को आप थोड़ा पढ़िएगा ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். और प्रकाशित वाक्य, வெளிப்படுத்தின விசேஷம். वहां पर एक सुंदर बात को परमेश्वर हमारे लिए लिख कर रखा है। அங்கே அழகான ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். और प्रेरितों के प्रकाशित वाक्य வெளிப்படுத்தின விசேஷம் 16वां अध्याय 16ஆம் அதிகாரம் 13 और 14 पद। 13 14 वसनங்கள். फिर मैंने उस अजगर के मुंह से, उस अजगर के मुंह से और उस पशु के मुंह से, उस पशु के मुंह से और उस झूठे भविष्यवक्ता के मुंह से, उस झूठे भविष्यद्वक्ता के मुंह से 3 अशुद्ध आत्माओं को मेढकों के रूप में निकलते 3 देखा। अशुद्ध आत्माएं मेंढों के समान निकलते हुए देखा। ये चिन्ह दिखाने वाले दुष्ट आत्माएं हैं। ये चिन्ह दिखाने वाले शैतान की आत्माएं हैं। அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். एक बार मैं इस बात को आपको याद दिलाने के लिए चाहता हूं, இன்னும் ஒரு முறை இந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். शैतान की आत्माएं अद्भुत काम को करने का ताकत रखता है। பிசாசின் ஆவிகள் அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவர்களாய் இருக்கின்றன. इसी बात को प्रभु यीशु मसीह ने भी कहा था। இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். मत्ती रचित सुसमाचार மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24वां अध्याय 24ஆம் அதிகாரம். वहां प्रभु यीशु जब अंतिम समय की बातों को जब कह रहा था, அங்கே இயேசு கிறிஸ்து கடைசி காலங்களில் நடைபெற போகிற காரியங்களை சொல்லுகிற போது और 24वां पद में वो यूं कहता है, அங்கே 24ஆம் வசனத்துல இப்படி அவர் சொல்லுகிறார். मत्ती 24:24 में, மத்தேயு 24:24 क्योंकि झूठे मसीह झूठे मसीह और झूठे भविष्यवक्ता उठ खड़े होंगे झूठे भविष्यवक्ता उठ के खड़े होंगे और बड़े चिन्ह बड़े चिन्ह और अद्भुत काम दिखाएंगे, अद्भुत काम को दिखाएंगे कि यदि हो सके तो हो सकते हो चुने हुओं को भी भरमा दें। चुने हुए लोगों को भी भरमाने लायक अद्भुत काम को करा दिखाएंगे। ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். तो इसका मतलब अंतिम दिनों में इस प्रकार की क्रिया ज्यादा दिखाई पड़ेगा। அதாவது கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட கிரியைகள் அதிகமாக காணப்படுமா? मैं इन दोनों वचन को इसलिए आपको दिखा रहा हूं, ரெண்டு வசனங்களையும் நான் சொல்வதற்கு காரணம் இதுதான். जैसा जैसा दुनिया का अंत होने वाला है, எப்படி எப்படி உலகம் முடிவுக்குள்ளாக வருகிறதோ उस समय ज्यादा इस प्रकार की भूत प्रीत की क्रियाएं दिखाई पड़ेगा। இப்படி பிசாசினுடைய கிரியைகள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கும். चिन्ह और चमत्कार के कामों को शैतान की क्रियाओं के द्वारा लोग देखेंगे, அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிசாசின் ஆவியின் கிரியினாலே ஜனங்கள் பார்ப்பார்கள். लेकिन उसको फर्क पाने के लिए 3 बातों को मैं इस अध्याय में दिखाया। ஆனால் அவைகளின் வித்தியாசங்களை அறிந்து கொள்ள 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். एक, ஒன்று, वो परेशानी को ला सकता है, அவைகள் தொந்தரவுகளை கொண்டு வர முடியும், छुटकारा को नहीं ला सकता। ஆனால் விடுதலையை கொண்டு வர முடியாது. दूसरा, இரண்டாவது, वो परमेश्वर की आत्मा का क्रिया नहीं करके साबित होगा। அது பரிசுத்த ஆவியின் கிரியை அல்ல என்று சொல்லி நிரூபிக்கப்படும். तीसरा, மூன்றாவது, परमेश्वर के लोग और परमेश्वर के रहित लोगों के बीच की भिन्नता को दिखाएंगे।
தேவ ஜனங்கள் தேவ ஜனம் அல்லாதவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலே வித்தியாசங்களை அது கொண்டு வரும். इन सारी बातों के द्वारा हम पहचान सकते हैं இந்த காரியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ये शैतान के तरफ से है या परमेश्वर के तरफ से है. இது பிசாசினால் உண்டாகிறதா அல்லது தேவனால் உண்டாகிறதா? हम इस बात में चौकस रहने की आवश्यकता है, நாம் இந்த காரியத்திலே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். क्योंकि लिखा है चुने हुए लोगों को भी बरमाने लायक अद्भुत काम को शैतान की आत्मा कर सकता है. ஏனென்றால் பிசாசின் ஆவி இருக்கிறதே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க அளவிலே அங்கே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வானாம். परमेश्वर में सही आंखों को देने पाए, தேவன் சரியான கண்களை நமக்கு தருவாராக. सही दृष्टिकोण से हम उसको परखने की ताकत को प्राप्त करने पाए. சரியான கோணத்திலே பார்த்து அவைகளை வித்தியாசப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார்.